என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாயிருக்கிறீர்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், பின்ன ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த நாளையும் அவரே நடத்துவார். இந்த நாளில் நீங்கள் சந்திக்க இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை தருவார், கூட இருந்து நடத்துவார். ஒரு அற்புதமான வசனத்தை சங்கீத புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 107 சங்கீதம் 41வது வசனம். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தால் அவனை மாத்திரம் ஆசீர்வதிப்பதில்லை, அவன் வம்சத்தையே ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை தெரிந்தெடுத்த பொழுது அவரை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, அவருடைய பிள்ளைகள் ஈசாக்கு, யாக்கோபின் 12 பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். யோபுவை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்கவில்லை, வம்சத்தை ஆசீர்வதித்தார். தாவீதை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்கவில்லை, வம்சத்தை ஆசீர்வதித்தார். அதே போலதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாய் உங்கள் வம்சம், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதன் தனக்காக மாத்திரம் வாழக்கூடாது, தன் தலைமுறைக்காகவும் வாழ வேண்டும் என்று. ஏனெனில் ஆண்டவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன், அதே நேரத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறையினிடத்தில் விசாரிக்கிற தேவன். ஒரு மனிதன் தவறு செய்தால் ஆண்டவர் 4 தலைமுறைகள் விசாரிக்கிறார். ஒரு மனிதன் தேவனோடு நடந்தால் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறார். நீங்கள் ஒருவர் சரியாய் நடந்துவிட்டால் 1000 தலைமுறைக்கு இரக்கம். ஆனால் நீங்கள் ஒருவர் சரியாய் வாழவில்லை என்றால் உங்கள் வம்சம் எல்லாம் கஷ்டங்களின் வழியாய் கடந்து செல்லும். ஆகவேதான் தலைமுறைகளுக்காக நீங்கள் வாழ வேண்டியது அவசியம். சில தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை பற்றி அக்கறை கொள்ளுவதே இல்லை. தான் வாழ்ந்தால் போதும், தான் நன்றாய் புசித்தால் போதும், உடுத்தினால் போதும், இப்படிப்பட்ட நினைவுகளோடு வாழுகிற தந்தையரும் இருக்கிறார்கள், அன்னையரும் இருக்கிறார்கள். பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. தான் சம்பாதிக்க வேண்டும், தான் உடுத்த வேண்டும், தான் புசிக்க வேண்டும், தன்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை குறித்தோ, பெற்றோரை குறித்தோ, உடன் பிறந்தோரை குறித்தோ அக்கறை கொள்ளாத பிள்ளைகள். இப்படிப்பட்ட பிள்ளைகளால் நல்ல சந்ததிகள் உருவாவது எப்படி? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போலாக்குகிறார். நீங்கள் எளியவர்களா? சிறுமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? என் சிறுமை மாறுமா என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். நான் ஒருவன் தானே, நான் ஒருத்தி தானே இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லலாம். உங்கள் ஒருவரை கர்த்தர் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்கள் வம்சத்தை மந்தையை போல நிச்சயமாய் மாற்றுவார். அந்த நாட்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், தேவனுடைய உயர்வு நிச்சயமாய் வரும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனை, பரலோக ராஜாவே, எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போலாக்குகிற உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இம்மட்டுமாய் உதவின கர்த்தர் இனிமேலும் அவர்களுக்கு உதவி உம்முடைய நாமத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துங்கப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை சிறுமையிலிருந்து எடுப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் வம்சத்தை மேலாக வைப்பார். கர்த்தரை நம்புங்கள், தலைமுறைகளுக்காய் வாழுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.